இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு ராத்தோட். சார், பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா சார்? வீட்டுக்கு எப்படி வருவாங்க ராத்தோட்? பசங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நீ தானே கிளம்பி ஸ்கூலுக்கு போன. பசங்க காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வெளில போயிட்டாங்களாம் சார். என்ன பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியே போனாங்களா? எங்க போனாங்க? ஆனா நமக்கே தெரியாம வர அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி? ஐயோ, சரி, நான் கால் பண்ணி செக் பண்றேன். ஐயோ, சாருக்கு கோவம் வந்த மாதிரி இருக்கு. இப்ப பசங்களோட நிலைமை என்ன? அப்படி எங்க தான் போனாங்க? அம்மா, அம்மா, அப்பா. என்னாச்சுப்பா? அம்மா, பசங்க எங்கேயாவது போக போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? காலையில ஸ்கூலுக்கு போனாங்க, அது மட்டும் தான் தெரியும். என்னாச்சுப்பா? ராத்தோட் பசங்களை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போயிருக்காரு. பெர்மிஷன் வாங்கிட்டு பசங்க எல்லாரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? எங்க போயிருப்பாங்க? எங்ககிட்ட எதுவும் சொல்லலையே. அவங்களுக்கு ஃப்ரீடம் அதிகமா கொடுத்ததால டிசிப்ளின்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. எந்த அளவுக்கு பயம் இல்லைன்னா நமக்கு தெரியாம ஸ்கூல் லீவு போட்டிருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு நமக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. நீ கோவப்படாதப்பா. வீட்டுக்கு வருவாங்கல்ல, வந்ததுமே நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்படி நீங்க அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கொஞ்சறதால தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. கொடைக்கானல்ல இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஆக்சுவலி இப்படி ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு வெளியே போறதுக்கெல்லாம் யார் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தது? வேற யார் அமர்? அதான் இருக்காளே, வாயை திறந்தாலே பொய் சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு தெரியற அந்த மிஸ் அம்மா. அந்த மிஸ் அம்மாவோட ட்ரைனிங் தான் இதெல்லாம். என்ன எழவோ தெரியல, அவ வந்ததுல இருந்தே பசங்களோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அவளே இவ்ளோ பொய் சொல்லும் போது பசங்க அவளை பார்த்து என்ன கத்துப்பாங்க? பொய் சொல்ல தானே கத்துப்பாங்க. என்ன மனோகரி இப்படி எல்லாம் பேசுற? மிஸ் அம்மா எதுக்காக பசங்களை எல்லாம் கெடுக்கணும்? நீ இப்படி எல்லாம் பேசாதம்மா. பசங்க வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க. அமர், அது பாவம் அமர எல்லாரும் இப்படி டென்ஷன் பண்ணா எப்படி? இந்த பொண்ணு என்ன நிர்மலா, அவன் கோவப்படுவான்னு தெரிஞ்சு இப்படி எல்லாம் பேசுது. அவளை விட்டு தள்ளுங்க, அவளை பத்தி தான் தெரியுமே. அது சரி, நம்ம பேர பிள்ளைங்க எங்கெங்க போயிருப்பாங்க? அதான் எனக்கு ஒன்னும் புரியல.